கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேளை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற வேளை எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற வேளை எனக்கு உதவி செய்த கிருபை, சொந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. தேவை உள்ள நேரம் குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. தேவை உள்ள நேரம் குறைவுபட்ட வேளை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற வேளை எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நன்றி. ஏற்ற வேளையிலே சகாயம் பண்ணும் கேடகமாக நீங்கள் இருக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கு நம்ம தியானிக்கும்படியாக சங்கீதம் 107 சங்கீதம் 41வது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு கூட நீங்களும் இந்த செய்தியை கவனியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போலாக்குகிறார். அருமையானவர்களே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே எளிமையானவர்கள் மேலே ஆண்டவர் எவ்வளவாக பிரியமாக இருக்கிறார் என்கிறதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ஏழ்மைப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு சிறுமைப்பட்ட ஒரு மனுஷன், அவனுக்கு இந்த உலகத்தில் ஒரு உயர்வு உண்டா? இன்றைக்கி உலகத்தில் ஏழ்மையாக இருக்கிறவங்களையும் சிறுமையாக இருக்கிறவங்களையும் அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கஷ்டப்படுறவங்களையும் ஏழ்மையானவங்களையும் எளியவங்களையும் ரொம்ப அற்பமாக எண்ணி அவர்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்காதவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் பைபிளை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்றால், எங்கெல்லாம் ஏழ்மையாக எளிமையாக அல்லது யாருக்கும் பயனற்றவர்களாக அல்லது கவனிக்கப்படாதவர்களாக அல்லது பெயர் புகழோ எந்த ஒரு விதத்திலும் ஒரு சிறப்பான தன்மை இல்லாத நிலையில் இருந்த அநேகரை தேவன் உயர்த்தினதாக வேதம் நமக்கு சொல்கிறது. நீங்கள் சங்கீதத்தில் 113 சங்கீதம் 7வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சிறியவனை
அவர் புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். அவர்களை ராஜாக்களோடு கூட தேவன் அமர பண்ணுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலையும் அன்னாள் தனக்கு தேவன் கொடுத்த புத்திர பாக்கியத்தை குறித்து சந்தோஷப்பட்டு சொல்லும் பொழுதும் இந்த வசனத்தை கூறி தேவனை மகிமைப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. சிறியவனை தேவன் புழுதியிலிருந்து தூக்கி எடுப்பார். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் எளியவர்களாக, சிறுமைப்பட்டவர்களாக, சிறியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நிச்சயமாக நான் சொல்கிறேன், எளியவனை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சத்தை மந்தையை போல பெருக பண்ணுகிற தெய்வம் உங்களையும் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மேன்மையாக நடத்த போகிறதற்காக நன்றி. உங்கள் ஏழ்மை மாறட்டும், தரித்திரம் மாறட்டும், நெருக்கம் மாறட்டும், கண்ணீரின் அனுபவங்கள் மாறட்டும், துன்பத்தின் சூழ்நிலைகள் மாறட்டும். உடைய பிள்ளைகள் கர்த்தராலே கனப்படுத்தப்பட ஆண்டவர் உதவி செய்யும். அப்படி செய்கிறதற்காக நன்றி. உங்களுடைய கிருபை எங்களையும் எங்களுடைய குடும்பங்களை தாங்கட்டும், ஊழியங்களை தாங்கட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் ஒரு மாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.